காதல் தோல்வியால் கலங்கி நிற்பவர்கள், அவர்களை தேற்றும் குடும்பத்தினர் என்ற தலைப்பில் விஜய் டிவி நீயானானா நிகழ்ச்சியில் நடந்த விவாதத்தில் யாமினி என்ற இளம் பெண் பகிர்ந்த கதை முழு நிகழ்ச்சியின் கவனத்தை ஈர்த்தது. காதல் என்பது ஒரு அழகான உணர்வு. ஆனால் அதுவே ஒரு சுமையாக மாறும்போது தனிப்பட்ட நபரின் மனதை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதற்கு அந்த பெண்ணே எடுத்துக்காட்டு. தனது 4.5 ஆண்டு கால காதலில் அவர் சந்தித்த வலிகள் மற்றும் அதிலிருந்து அவர் வெளிவர துடிக்கும் விதம் சமூக வலைதளங்களில் பலராலும் பேசப்பட்டு வருகிறது. அவர் சொன்ன ஒரு வரி எல்லோரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. நான் டாக்ஸிக் ஆகிட்டேன்னு எனக்கே தெரிகிறது. அவருடன் பேச வேண்டும் என்பதற்காக என்னுடன் இருந்த நண்பர்களை அழைத்து அவரை என்னிடம் பேச சொல்லுங்க என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன். தவறு என்று தெரிந்தும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறேன் என்று அவர் அழுதபடி சொன்னது பலரையும் எமோஷனலாக கனெக்ட் செய்தது. யாமினி பேசும்போது மிக முக்கியமான ஒன்றை குறிப்பிட்டார். தான் தனது காதலன் மீது எமோஷனலாக டிபெண்டன்ட் செய்திருந்ததாக யாமினி கூறினார். பின் 9 மாதங்களுக்கு முன்பு வரை தான் எப்போதும் சிரித்துக் கொண்டும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாகவும், ஆனால் இப்போது கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கும்போது அந்த பழைய யாமினி தெரிவதில்லை என்றும் ஆதங்கப்பட்டார். அந்த உறவில் இருந்து வெளியேற விரும்பினாலும், எங்கே சென்றாலும், என்ன சாப்பிட்டாலும் அவர் நினைவே வருவதாகவும், அந்த தாக்கத்தில் இருந்து வெளிவர தெரியாமல் தவிப்பதாகவும் உருக்கமாக பேசினார். யாமினியின் இந்த பேச்சு டாக்ஸிக் உறவில் இருப்பவர்கள் தங்களை அறியாமலேயே எப்படி தங்களை அழித்துக் கொள்கிறார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டியது. யாமினி கூறியது போல, ஒருவரை அளவுக்கு அதிகமாக சார்ந்திருப்பது அந்த உறவை டாக்ஸிக் ஆக்குகிறது. அந்த உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை, மாறாக உங்களை அளவைக்கிறது என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மாறிவிடுவார் என்ற கற்பனையில் வாழ்வதை நிறுத்த வேண்டும். யாமினி கூறியதை போல அவர்களை பார்க்க வேண்டும் அல்லது பேச வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆனால் அந்த நபருடனான அனைத்து தொடர்புகளையும் கட் செய்வது மட்டுமே காயங்கள் ஆற உதவும். உங்களின் சந்தோஷம் மற்றொரு நபரின் கையில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுங்கள். யாமினி இழந்த அந்த சிரிப்பை தேடி பிடிக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் கமெண்ட்ஸ்கள் பறக்கின்றன. காதல் தோல்விக்கு பின் ஏற்படும் வலி என்பது காய்ச்சல் போலத்தான். அது சரியாக சிறிது காலம் எடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமயத்தில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மிக முக்கியமான ஒன்று. மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் தயங்காமல் ஒரு மனநல ஆலோசகரை பார்க்க வேண்டும். உன்னை மாற்ற முயற்சி செய்யாமல் உன் குறைகளோடும் நிறைகளோடும் உன்னை ஏற்றுக்கொள்பவரே உனக்கான சரியான நபர். காதல் என்பது சிறை அல்ல, அது ஒரு திறந்த வெளி. உங்களை சுதந்திரமாக இருக்க விட வேண்டும். உங்கள் கனவுகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது. உங்களை மதிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் மட்டும் அடங்கி போக கூடாது. அந்த நபருடன் இருக்கும்போது நீங்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணர வேண்டும். எந்தவித பயமும் தயக்கமும் இருக்கக்கூடாது. ஆனால் உண்மை என்னவென்றால், யாமினியின் தவிப்பு என்பது இன்று பல இளைஞர்களின் குரலாக இருக்கிறது. காதல் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அதுவே வாழ்க்கையாகிவிட முடியாது. யாமினி மீண்டும் தன் பழைய சிரிப்போடு வருவார் என்று நம்புவோம். உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குவதே அனைத்து வலிகளுக்கும் சிறந்த மருந்து.